ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய குளோபல் கம்பெனியோட சிஇஓவோட உலகம் எப்படி இருக்கும்னு. அங்க எல்லாமே வேகம்தான். ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். அந்த உலகத்துல முதல்ல வர்றது முடிவே இல்லாத டெட்லைன்ஸ். அடுத்தது ஒவ்வொரு நிமிஷமும் மாறிட்டே இருக்கிற மார்க்கெட்ஸ். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ், நம்ம டீம், காம்படிட்டர்ஸ்னு எல்லா பக்கத்துல இருந்தும் வர பிரஷர். சொல்லப்போனா அது ஒரு புயல் மையம் மாதிரி. சரி, இவ்ளோ சத்தத்துக்கும் குழப்பத்துக்கும் நடுல ஒரு லீடர் எப்படிதான் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும்? இந்த கேள்விக்கு பெப்சிகோவோட முன்னாள் சிஇஓ இந்திரா நூயி கிட்ட ஒரு ரொம்பவே ஆச்சரியமான பதில் இருந்துச்சு. எல்லாரும் வேகமா ஓடிட்டு இருந்தப்போ இந்திரா நூயோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? கொஞ்சம் மெதுவா போறது. ஆச்சரியமா இருக்குல்ல? அது எப்படி சாத்தியம்? வாங்க பார்க்கலாம். இப்ப இருக்கிற உலகத்தையே எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் உடனே பதில் வேணும். மெயில் அனுப்புனா உடனே ரிப்ளை வரணும், மீட்டிங்ல உடனே டெசிஷன் எடுக்கணும். இப்படி ஒரு காலகட்டத்துல அவரோட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கருவி என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளான ஒரு அனலாக் பொருள். ஆமாங்க, ஒரு பேனா அப்புறம் ஒரு நோட் புக். இதுதான். அந்த பெரிய கார்ப்பரேட் உலகத்தோட புயலுக்கு நடுவுல அவங்க வேகத்தை கூட்டவே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் நின்னு எழுத ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு சின்ன விஷயம்தான் அவரோட பலத்தோட பெரிய ரகசியமாவே இருந்திருக்கு. இது வெறும் எழுதுற ஒரு பழக்கம் மட்டும் கிடையாது, இது ஒரு பிலாசபி. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆழமான தத்துவம். ஒவ்வொரு நாளோட இறுதியிலையும் அவங்க அவங்களையே சில கேள்விகள் கேட்டுப்பாங்க. அதுல முதல் கேள்வி, இன்னைக்கு நான் என்ன கத்துக்கிட்டேன்? இது அன்னைக்கு நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஒரு பாடமா மாத்திருச்சு. அடுத்த கேள்வி, இந்த டெசிஷனை நாம ஏன் எடுத்தோம்? இப்படி எழுதி வைக்கிறதுனால முக்கியமான முடிவுகளுக்கு பின்னால இருந்த காரணங்கள் எல்லாம் அப்படியே டாக்குமெண்ட் ஆகிடுச்சு. பல வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது இது அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டியே கொடுத்தது. மூணாவதா, ஏன் டீமுக்கு என்ன ஃபீட்பேக் தேவை? இந்த கேள்வி அவங்க தன்னோட டீமோட வளர்ச்சியை பத்தி எவ்வளோ ஆழமா யோசிச்சிருக்காங்கன்னு காட்டுது. லீடர்ஷிப்னா வெறும் டார்கெட்டை முடிக்கிறது மட்டும் இல்ல, மனுஷங்களை வழிநடத்துறதுதான்னு இது மூலமா அவங்க உணர்த்துனாங்க. இந்த ஒரு வரி தான் அவரோட முழு பிலாசபியை நமக்கு விளக்குது. தலைமைத்துவம் என்பது உடனடியா எதிர்வினையாற்றுவது இல்லை, அது நிதானமா சிந்திப்பது. சரி, இது ஒரு நல்ல ஹேபிட், ஒரு பழக்கம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இல்ல, இது அதை விட ரொம்ப பெரிய விஷயம். இது ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம். அந்த சின்ன வித்தியாசம்தான் எல்லாத்தையுமே மாத்துச்சு. பாருங்க, ஹேபிட்டுக்கும் டிசிப்ளினுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பழக்கம், அதாவது ஹேபிட்டுங்கிறது நம்ம யோசிக்காம ஆட்டோமேட்டிக்கா செய்யறது. ஆனா ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின்ங்கிறது மனசு ரொம்ப குழப்பமா இருக்கிறப்போ, ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்ப கூட நாமளா வேணும்னே ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த ஒரு முடிவு. இந்திரா நூயி செஞ்சது அந்த மாதிரி ஒரு ஒழுக்கம். இந்த டிசிப்ளின் எப்படி வேலை செஞ்சது? அது ஒரு தெளிவு பாதையை உருவாக்குச்சு. இங்கிலீஷ்ல சொன்னா ஒரு கிளாரிட்டி பைப்லைன். இதுதான் அவரோட எண்ணங்களை நிஜமான ரிசல்ட்ஸா மாத்தின ஒரு ப்ராசஸ். சோ இந்த கிளாரிட்டி பைப்லைன் எப்படி வேலை செய்யுது? எல்லாம் தினமும் எழுதுற அந்த டிசிப்ளின்ல தான் ஆரம்பிக்குது. இந்த ஒழுக்கம் குழப்பமான எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு தெளிவை கொண்டு வருது. எண்ணங்கள் தெளிவா இருந்தா அவசரப்படாம நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் இல்லையா? இது தொடர்ந்து நடக்கும்போது அதுவே ஒரு நிலையான நம்பகமான லீடர்ஷிப்பா மாறுது. சரி, இந்த டிசிப்ளினோட லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் என்ன? அது வெறும் ஒரு பர்சனல் ஹேபிட்டா மட்டும் இல்ல, அது அந்த கம்பெனியோட ஃபியூச்சரையே வடிவமைச்சது. இந்த அமைதியான ஒழுக்கம் பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்துச்சு. கம்பெனிக்கு ஒரு நிலையான வளர்ச்சி கிடைச்சது. மார்க்கெட் பிரஷருக்கு நடுவுல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான அமைதி வந்துச்சு. காலத்துக்கு ஏத்த மாதிரி கம்பெனியை மாத்திக்க முடிஞ்சது. எல்லாத்துக்கும் மேல மக்கள் உண்மையா நம்புற ஒரு லீடர்ஷிப்பை இது உருவாக்குச்சு. சோ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம் வெறும் எழுதுறத பத்தி மட்டும் இல்ல. நம்மள சுத்தி இருக்கிற சத்தத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா நமக்குள்ள ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சென்டரை எப்படி உருவாக்குறதுங்கிறது தான் முக்கியம். அது எழுதுறது மூலமா இருக்கலாம், மெடிடேஷன் மூலமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச வேற எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். கடைசியா இந்த ஒரு பவர்ஃபுல்லான சிந்தனையோட முடிக்கிறேன். இன்னைக்கு உலகத்துல வேகங்கிறது யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். அது ஒரு சாதாரண பொருள் மாதிரி. ஆனா தெளிவு, அது ஒரு ஒழுக்கம். அதை யார் வளர்த்துக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான தலைவர்களா உருவாக முடியும்.